பிகில் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போறோம். தெரி மெர்சல் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து அட்லி விஜய் கூட்டணியில் உருவாகி இருக்கிற 3வது படம் தான் பிகில். ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ஏஆர் ரஹ்மான் இசையில உருவாகி இருக்கிற இந்த படம் பெண்களின் கால்பந்து விளையாட்டை மையப்படுத்திய படம். இந்த படத்துல விஜய், ராயப்பன், மைக்கேல், பிகில் என்ற 3 விதமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு. இந்த சிச்சுவேஷன்ல இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்டோபர் 25ஆம் தேதி வெளியாகும்னு ப்ரொடியூசர் அர்ச்சனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காரு. மேலும் விவேக், கதிர், யோகி பாபு, ஆனந்த்ராஜ், டேனியல் பாலாஜி இவங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா பிகில் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது. இந்த ட்ரெய்லர் அஜித்தோட விஸ்வாசம் ட்ரெய்லரை படைச்ச சாதனையை ஓவர்டேக் பண்ணி புதிய சாதனையை படைச்சிருக்குன்னே சொல்லலாம். பிகில் ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கும் அதிகமானோர் பார்த்திருக்காங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 1 வீக் தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல படத்தோட கதை தன்னுடையதான் சொல்லி உதவி இயக்குனர் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதியே பிகில் படத்தோட ஸ்டோரியா வந்து தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்துல பதிவு செஞ்சுட்டாங்க. பட் மனுதாரர் தன் கதையை அக்டோபர்ல தான் பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி வாதாடி இருக்காங்க. இதனை அடுத்து இந்த வழக்கு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.